சாஃப்ட்வேர் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களையும் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்டாங்களா. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, என்னன்னா உயிரெழுத்துக்களையும் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள்னா இதில் இருக்கிற வவ்வல் மட்டும் தனியாக பிரிச்சிருக்கணும். ஸோ வவ்வல்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சிடுங்க. ஓ ஏ இ மொத்தம் 3 வவ்வல் இருக்கு. அப்போ 3 ஃபேக்டோரியல். அது மட்டும் இல்லாமல் இந்த வவ்வலை தனியாக ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது கான்சனன்ட் பாருங்க, எஸ் இங்க 1 2 3 4 5 இருக்கு. ஸோ அப்போ 5 பிளஸ் இந்த வவ்வலை நம்ம ஒரு பார்ட்டாக எடுத்திருக்கோம். அப்போ 5 பிளஸ் 1 ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே 3 ஃபேக்டோரியல் இருக்குது. 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவர்ஸில் 1 வரைக்கும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் இங்கே 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல்னா 6 ரிவர்ஸில் 1 வரைக்கும் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ அதை அப்படியே பெருக்கணுமா 720 வரும். ஸோ இந்த 720 இன்ட்டு ஸோ வவ்வலுக்கான வேல்யூ பார்த்தோம்னா 6. அப்போ ரெண்டையும் பெருக்கணுமா 4320. அப்போது இந்த சாஃப்ட்வேர் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களையும் சேர்த்து மொத்தமாக 4320 வெவ்வேறு வழிகளில் எழுதலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஆப்டிக்கல் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களையும் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.